பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்டெலெக்சுவல் ப்ரோ மேக்ஸ் மாரி ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தாரு. இங்க நான் தான், நான் மட்டும் தான், என்ன மீறி இங்க எவனும் கிடையாது அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நாமளும் அவர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்புனோம். "எப்பா அவரு பெரிய ஆளுப்பா, நெறைய படிச்சிருக்காருப்பா, வெளிநாட்டுலலாம் வேலை பார்த்துருக்காருப்பா, அவருக்கு பயங்கரமா மூளை இருக்குப்பா, மத்த திமுக காரனுங்க மாரி தற்குறி கிடையாதுப்பா" அப்படின்ற மாரி நாம நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா அவரு இப்ப என்ன பண்ணியிருக்காரு, தம்பிகளா நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. நான்லாம் அதுக்கும் மேலன்னு சொல்லியிருக்காரு. நிரூபிச்சிருக்காரு. தேர்தல் பிரச்சாரங்கள தான் பார்த்தோமே. மனுஷன் எவ்வளோ பெரிய இன்டெலெக்சுவல்ன்னு. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு, இவருக்கு எதிராக யாராச்சும் பேசியிருந்தாங்கன்னா, விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க எல்லாருமே புடிச்சு கடிச்சு வைக்கிறாரு. "நீ யார்றா அத பத்திலாம் கேட்கறதுக்கு? உனக்கு என்னடா தகுதி இருக்கு பேசுறதுக்கு?" அப்படின்ற மாரி ட்விட்டர்ல உட்கார்ந்து கத்திக்கிட்டு கிடந்தாரு. திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது, நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ், அப்புறம் செந்தில் பாலாஜி, டிஆர்பி ராஜா இவங்க எல்லாருமே பின்னுக்கு தள்ளுற மாரி, இவரு ஆஸ்கர் லெவல் ஆக்டிங்க ஒண்ணு போட்டிருந்தாரு. இறைவன் பாதம் சென்றார். ஏன் இவரு திடீர்னு அழறாரு? என்ன மேட்டரா இருக்குன்னு சொல்லி போய் தேடுனா, சாருடைய அப்பா இறந்துட்டாராமா. அதனால தான் இப்படி அழறாராமா. சரி எப்ப சார் உங்க அப்பா இறந்துட்டாருன்னு கேட்டா, "இப்பதான்ப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாருப்பா" அப்படின்ற மாரி சொல்றாரு. சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அப்பா, சரியா தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது தான் ஞாபகத்துக்கு வருவாரா? சரி இதெல்லாம் தேர்தல் நாடகம். இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு இவரு பண்ற எல்லா விஷயத்தையுமே பல்லு கடிச்சுக்கிட்டு பொறுத்துட்டு போனா, ஓட்டு போடுற அன்னைக்கு இந்த மனுஷன் ஒண்ணு பண்ணாரு பாருங்க. சத்தியமா சொல்றேன். அத மட்டும் என்னால ஜீரணிச்சுக்கவே முடியலங்க. இந்த வடிவேலு காமெடில, பழைய சத்யராஜ் படங்கள்ல, பழைய படங்கள்ல இந்த மைனர்கள காட்டுவாங்க இல்லையா? அவங்கள காட்டும்போது அந்த கதாபாத்திரங்கள காட்டும்போது, கையில மல்லிகைப்பூ சுத்தின்னு வருவாங்க பாருங்க. அத மாரி மனுஷன் ஓட்டு போட வரும்பொழுது, கையில மல்லிகைப்பூ சுத்தின்னு வராருங்க. எனக்கெல்லாம் மண்ட காஞ்சு போச்சு. இந்த மனுஷன் கையில மல்லிகைப்பூ சுத்தின்னு வரதெல்லாம் பார்க்கும்போது, உண்மையிலே மண்ட காஞ்சு போச்சு. சார் ஏன் இப்படி வரீங்க? ஏன் இப்படி ஆபாசமா வரீங்க? அப்படின்ற மாரி தான் கேட்கணும் போல இருந்துச்சு. நம்ம தமிழக ஊடகவாதிகள், இவனுங்க சும்மா இருப்பானுங்களா? இவனுங்க தான் லுல்லு பிடிச்சவனுங்களாச்சே! இவனுங்க கேட்கவும் செஞ்சுட்டானுங்க. சார் நீங்க எப்பவுமே இப்படிலாம் தெரிய மாட்டீங்க. ஏன் இந்த முறை திடீர்னு இப்படி வித்தியாசமா வந்திருக்கீங்க? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த மல்லிகைப்பூ கையில கட்டிட்டு வந்திருந்தார் இல்லையா? சுத்திட்டு வந்திருந்தார் இல்லையா? அத பார்த்துட்டு ஏன் இப்படி வரீங்க? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பிடிஆர் என்ன சொன்னாரு தெரியுமா? நானும் மதுரைக்காரன் தான்டா. நான் மதுரைக்காரன்டா அப்படின்ற மாரி சொல்றாரு. யோவ்! அந்த ஊடகவாதி கேட்ட கேள்விக்கும், நீ சொல்ற பதிலுக்கும் என்னய்யா சம்மந்தம் இருக்கு? ஓட்டு போடுறதுக்கும், கையில மல்லிகைப்பூ சுத்தின்னு வரதுக்கும் என்ன காரணம்னு கேட்டா, என்னென்ன சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல புது மாப்பிள்ளை கையில மல்லிகைப்பூ சுத்தின்லாம் போவாரு பாருங்க. அத மாரி இவரு ஓட்டு போடுறதுக்கு வராரு. ஏன் சார் இப்படி இருக்கீங்க? மதுரைக்காரங்க யாராச்சும் இந்த வீடியோவ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, எனக்கு மதுரைக்காரங்க பத்தி தெரியாது. நான் மதுரைக்கு போனதும் இல்ல. ஸோ தயவு செய்து நீங்க சொல்லுங்க. மதுரைக்காரங்க எப்பவுமே கையில மல்லிகைப்பூ சுத்தின்னு தான் இருப்பாங்களா? அப்படி இல்லன்னா ஓட்டு போட போகும்போது மதுரைக்காரங்க இது மாரி கையில மல்லிகைப்பூ சுத்தின்னு தான் போவாங்களா? நானும் பார்த்தேன். அந்த எலக்ஷன் வீடியோலாம் பார்த்தேன். மதுரையில இருக்கக்கூடிய மக்கள் கையில மல்லிகைப்பூ சுத்தின்லாம் போகவே இல்லையே! ஓட்டு போடுறதுக்கு கூட அந்த மக்கள் அந்த மாரி போகவே இல்லையே! தயவு செய்து யாராச்சும் சொல்லுங்கங்க. 2 நாளா மண்ட காஞ்சு போய் கிடக்குதுங்க. இந்த மனுஷனுக்கு இப்படி போய் ஓட்டு போடுங்கன்னு எவன் சொன்னான்னு தெரியல. பாசிட்டிவா இது இருக்கும்னு நெனச்சுட்டு அவரு இது மாரி பண்ணியிருக்காரு போல. பட் இந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா? இது இவர மீம் டெம்ப்ளேட்டா மாத்திடுச்சு. இப்படி இவரு ஓட்டு போட வரும்பொழுது அத பார்த்த மக்கள் ஷாக் ஆயிட்டாங்க. ஷாக் ஆயிட்டாங்க. எப்பா ஒரு மினிஸ்டர், பொறுப்பான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படியா வருவாரு? ஒரு பொது இடத்துக்கு அது ஓட்டு போட வரும்பொழுது இப்படியா வருவாரு? அப்படின்ற மாரி அங்க இருந்த மக்கள் அப்பவே ஆன் ஸ்பாட்லயே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஊடகவாதிகள் அத பத்தி கேள்வி கேட்கும் பொழுது, "இது சாமி பூ. கோவில்ல குடுத்தாங்க. பூஜை பண்ணி குடுத்தாங்க. அதனால இப்படி கட்டிட்டு வந்திருக்கு" அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாருன்னா, இவ்ளோ பெரிய இஷ்யூவா இது மாறி இருக்காது. ஆனா மனுஷன் அப்படி சொன்னாரா? இல்ல. "நானும் மதுரைக்காரன் தான்டா. மதுரைக்காரன்னா இப்படி தான்டா வருவேன்" அப்படின்ற மாரிலாம் சொல்லி வச்சிருக்காரு. இதுதான். இதுதான் இவர ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி விட்டுருச்சு. மீம் மெட்டீரியலா மாத்திடுச்சு. எப்படி இருந்த மனுஷன், இப்ப எப்படி ஆயிட்டாரு பார்த்தீங்களா? பிடிஆர நாம எல்லாருமே அப்படி பார்த்தோம். அங்க வச்சு பார்த்தோம். ஆனா மனுஷன் பாருங்க, "ஏம்பா நீ என்ன அங்கலாம் வச்சு பார்க்க வேணாம். நானும் சாதாரண ஊப்பி தான்" அப்படின்ற மாரி நடந்துட்டு இருக்காரு. கேள்வி கேட்டா நானும் மதுரைக்காரன் தான், நானும் மதுரைக்காரன் தான்னு சொல்றாரு. ஏன் தேர்தல்ல வரும்போது மட்டும் தான் நீங்க மதுரைக்காரன் அப்படின்ற நெனைப்பே வருமா?
மற்ற நாட்கள்ல நீங்க மதுரைக்காரனா இருக்க மாட்டீங்களா? அமெரிக்கா இஸ் மை கண்ட்ரி அப்படின்ற மாரி நெனப்புல தான் இருப்பீங்களா? சார், உங்கள இந்த கெட்டப்ல பார்க்கும்போது மதுரைக்காரன் மாரிலாம் இல்ல. பழைய படங்கள்ல வரக்கூடிய மைனர் குஞ்சு கேரக்டர் இருக்கும் இல்லையா? அத மாரி தான் இருக்கீங்க. ஆல்ரெடி தமிழகத்துல இருக்கக்கூடிய கூத்தாடிகள் மதுரைக்காரனா இப்படிதான் இருப்பான். கருப்பா, கட்டையா இருப்பான். அவன் படிக்காதவன், தற்குறி மாரி சுத்திட்டு இருப்பான். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பான். ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பான். அருவா எடுத்துக்கிட்டு வெட்டினே இருப்பான் அப்படின்ற மாரி தான் இங்க ஒரு பெரிய ஸ்டீரியோடைப்ப இவனுங்க பில்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்ப இவரு என்னடான்னா, சிட்டிங் அமைச்சரா இருக்காரு. இவரு என்னடான்னா, கையில மல்லிகைப்பூ சுத்திக்கிட்டு, நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்ற மாரி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. கையில மல்லிகைப்பூ சுத்தின்னு இருக்கிறவன் தான் மதுரைக்காரன்னா, அப்போ திண்டுக்கல்காரன்? காதுல, கழுத்துல பூட்ட தொங்கு போட்டுட்டு இருப்பானா? வந்தவாசிக்காரன் எங்க போனாலும் பாயோடவே சுத்தின்னு இருப்பானா? திருப்பதிக்காரன் கையில லட்டு, தலையில லட்டு வச்சிருந்தா சுத்துவானா? சென்னைக்காரன் எப்படி இருப்பான்? சொல்லுங்க. சென்னைக்காரன், விழுப்புரம்காரன், கன்னியாகுமரிக்காரன் இவங்கலாம் எப்படி இருப்பாங்க? சார், இந்த உலகத்துக்கு நீங்க என்னதான் சார் சொல்ல வரீங்க? என்ன கருத்த தான் நீங்க இந்த உலகத்துக்கு சொல்ல வரீங்க? இல்ல வேணாம், வேணாம். எதுவும் நீங்க சொல்ல வேணாம். அப்புறம் கமல் மாரி ஆயிடும். என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கும் புரியாது, எங்களுக்கும் புரியாது. எங்க மண்ட தான் காஞ்சு போயிடும். எதுக்கு வம்பு? நாங்க அந்த கேள்வியே கேட்கல. நாங்க வாய மூடிக்கிட்டே இருக்கோம். வாய தொறந்து கேள்வி கேட்டா தானே நீங்க மறுவார்த்தையே பேசுவீங்க. நாங்க கேட்க மாட்டோமே. ஏன் இப்படி இருக்கீங்கன்ற கேள்விய நாங்க கேட்கவே மாட்டோமே. ஆக்சுவலா இதுல ஒரு சிம்பாலிசம் இருக்கு மக்களே. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நான் எப்படி மதுரை மக்களுக்கு காதுல பூ சுத்துனேனோ, அதே மாரி தான் இதுக்கப்புறமாவும் பூ சுத்தப் போறேன் அப்படின்றத மனுஷன் கையில பூ சுத்தி சிம்பாலிக்கா சொல்ல வராரு. இப்போ நம்ம பிடிஆர் அவர்கள் மதுரையில நிக்கிறாரு. அதனால கையில மல்லிகை பூ சுத்தின்னு வராரு. ஒருவேளை பிடிஆர் சிவகாசியில நின்னு இருந்தாருன்னா, பட்டாசு பாலு மாரி பட்டாசு போட்டுக்கினே நடந்து வந்திருப்பாரா? இல்ல திருநெல்வேலியில நிக்க வச்சிருந்தாங்கன்னா, கையில அல்வாவோட வந்திருப்பாரா? இல்ல நாமக்கல்ல நிக்க வச்சிருந்தா, கையில முட்டையோட, அந்த முட்டை ட்ரேயோட வந்திருப்பாரா? நல்ல வேளை சுடுகாட்டுக்குன்னு ஒரு தொகுதி இல்ல. அப்படி மட்டும் தொகுதி இருந்தது, சுடுகாட்டுக்குன்னு ஒரு தொகுதி இருந்தது, மண்ட ஓடோட வந்திருப்பாரு போல. இந்த லட்சணத்துல திமுக காரங்க எல்லாருமே பகுத்தறிவாதிகளாம். இதான் உங்க பகுத்தறிவா சார்? இதான் உங்க பகுத்தறிவா? எனக்கு தெரிஞ்சு திரு பிடிஆர் அவர்கள் கையில மல்லிகைப்பூ சுத்தின்னு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இவருடைய ஆட்சியின் கீழ தான் மதுரை இந்தியாவிலேயே டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்ற ஒரு பெயர வாங்கியிருக்கு. நம்பர் 1 டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்ற பெயர வாங்கியிருக்கு. அந்த நாத்தம் தாங்க முடியாம தான் மனுஷன் மல்லிகைப்பூவ கையில சுத்தின்னு வந்திருக்காரு. அந்த நாத்தம் அடிக்கும்போது அப்படியே மல்லிகைப்பூவ மோந்து பார்த்துட்டு, அந்த நாத்தத்தை இவரு நியூட்ரலைஸ் பண்ணிடுறாரு போல. மல்லிகைப்பூ வாசத்தினால அந்த நாத்தத்த நியூட்ரலைஸ் பண்ணிடுறாரு போல. ரைட்டு. 1000 பேர் 1000 காரணங்கள் சொன்னாலும், திரு பிடிஆர் அவர்கள கலாய்ச்சி தள்ளினாலும் ஃபேக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஃபேக்ட். அந்த ஃபேக்ட்ட கொஞ்சம் நாம பார்க்கலாம். இவரு கையில மல்லிகைப்பூ சுத்தின்னு வந்தாரு இல்லையா? ஏன் நீங்க அப்படி வரீங்கன்னு கேட்டதுக்கு, நான் மதுரைக்காரன் தான்டா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு இல்லையா? இது ட்ரோல் மெட்டீரியலா மாறுறது 2வது பட்சம். பட் ஃபர்ஸ்ட் இவரு இப்படி சொல்றதுக்கான காரணம்னு ஒண்ணு இருக்குல்ல? அதுக்கு பின்னாடி ரீசன்ஸ் இருக்கு. அத சொல்றேன். கொஞ்சம் கேளுங்க. அதாவது மனுஷன் என்ன சொல்ல வராருன்னா, இவருக்கு எதிராக சுந்தர் சிய களமிறக்கி விட்டுருக்காங்க இல்லையா? ஸோ இவரு, நான் மதுரைக்காரன். நான் இந்த மண்ணின் மைந்தன். மதுரை மக்களாகிய நீங்க எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்றத தான் மனுஷன் இப்படி சொல்றாரு. நான் மதுரைக்காரன், நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைடா டேய், நான் மதுரைடா அப்படின்ற மாரிலாம் இவரு அடிக்கடி பேசுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம், நான் தான் மதுரைக்காரன். மதுரைக்காரனாகிய எனக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். சுந்தர் சி இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் கிடையாது. அவன் வெளியிருந்து வந்தவன். அவனுக்கு மதுரைக்காரங்களாகிய நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் திரு பிடிஆர் அவர்கள் சொல்ல வராரு. அதுதான் உண்மையும் கூட. இதுவரைக்கும் திரு பிடிஆர் அவர்கள் சுந்தர் சி பெயர உச்சரிக்கவே இல்ல. எந்த இடத்துலயுமே சுந்தர் சி அப்படின்ற ஒரு வார்த்தைய திரு பிடிஆர் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாரு. ஆனா, அவர் முன்னெடுத்து வைத்த வாதங்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாமே சுந்தர் சிக்காக தான். கூத்தாடி, கூத்தாடி சங்கி, சினிமா சங்கி, புத்தி இல்லாதவன், அவனுக்கு பேசவே தெரியல, வெளியூர்க்காரன், என்டையர் டிஎம்கே ஒரு மாரியான பாலிடிக்ஸ் பண்ணா, இவரு திரு பிடிஆர் அவர்கள் மதுரையில வேற மாரியான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. உள்ளூர்கார விசஸ் வெளியூர்கார அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ ரொம்ப அக்ரெசிவாவே கொண்டு போயிருக்காரு. விச் இஸ் பிரிவினைவாதம். இந்த நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லப்படுகிற திமுகவுக்கு முன்னோடியா இருந்த அந்த ஒரு கட்சியானது இப்படிப்பட்ட கேடுகெட்ட வேலையை பார்த்தாங்களோ, அதே வேலையை தான் திரு பிடிஆர் அவர்களும் இந்த தேர்தல்ல பார்த்திருக்காரு. சுந்தர் சிக்கு எதிராக அப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. இவருடைய ஆட்சியின் லட்சணம் பத்தி பேச துப்புல்ல, நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்ய வக்குல்ல. ஆனா வாயை திறந்தா நானும் மதுரைக்காரன் தான், நானும் மதுரைக்காரன் தான் அப்படின்ற பில்டப்புக்கு குறைச்சல் இல்ல. சார், இங்க ஒண்ணு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்கல. தேர்தல், எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆட்சி பத்தி பேசாம உள்ளூர் வெளியூர் அப்படின்ற பிரிவினைவாத கருத்துக்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன பண்ண அப்படின்னு சொல்லாம நீங்க மதுரைக்காரன் மதுரைக்காரன் பேசிட்டு இருக்கீங்க.
தனது ஆட்சியின் கீழ என்ன மாரியான செயல்பாடுகள் நான் செஞ்சிருக்கேன். என்னுடைய செயல்பாடுகள் இது இதெல்லாம் தான் அப்படின்ற மாரியான விஷயங்கள் சொல்லி, மதுரை மக்கள கவரணும். ஆனா இவரு என்ன பண்றாரு, மதுரை மக்களின் உணர்வு இருக்கு இல்லையா? அந்த விஷயத்த தூண்டி விட்டு, அதன் மூலியமாக ஒரு அரசியல் ஆதாயம் தேட ட்ரை பண்ணியிருக்காரு. கையில மல்லிகைப்பூ சுத்தின்னு வந்து, நான் மதுரைக்காரன், நான் மதுரைக்காரன்னு சொல்றாரு இல்லையா? அத நீங்க சாதாரணமா பார்க்காதீங்க. இவரு என்ன சொல்ல வராருன்னா, மதுரை மனம் வீசும் ஒரே நபர் நான் தான். நான் மட்டும் தான். நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு எதிராக இருக்கக்கூடிய சுந்தர்சி இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் கிடையாது. நீங்க அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆக்ரோஷமான நரேட்டிவ தான் திரு பிடிஆர் அவர்கள் செட் பண்ணியிருந்தாரு. பிடிஆர் சார், நீங்க மக்கள பத்தி புரிஞ்சிக்கவே இல்ல. மக்கள் கேட்கிறது மதுரைக்காரன அல்ல. மக்கள் எதிர்பார்க்கிறது. மதுரை மக்கள் எதிர்பார்க்கிறது மதுரை மனம் வீசும் நபர அல்ல. மதுரை மக்களுக்கு தேவை இந்த மல்லிகைப்பூ வாசம் கிடையாது. ஆரோக்கியமான சூழ்நிலை, சுத்தமான குடிநீர், குப்பையில்லா வீதி, புகையில்லா நகரங்கள், குண்டு குழி இல்லாத சாலைகள், சரியான கழிவுநீர் வெளியேற்றும் பாதை, மழைநீர் வடிகால், சட்ட ஒழுங்கு, வேலை வாய்ப்பு, விலைவாசி கட்டுப்பாடு இதெல்லாம் தான். இதத்தான் மதுரை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மதுரை மக்களுக்கு தேவை இதுதான். இதெல்லாம் செஞ்சாதான் மதுரை மக்கள் ஓட்டு போடுவாங்களே ஒழிய, இது மாரி கோமாளித்தனமா நடந்துக்கிட்டா மதுரை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மதுரை மக்கள் உங்களை பார்த்து, "நீ மதுரைக்காரனா?" அப்படின்ற மாரியான கேள்விகள் கேட்கல. "மதுரைக்கு நீ என்ன செஞ்ச? ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தியே, நீ மதுரை மக்களுக்காக என்னத்த செஞ்சு கிழிச்ச?" அப்படின்றத தான் கேட்கறாங்க. "நானும் மதுரைக்காரன் தான்டா. நான் இந்த மண்ணின் மைந்தன்டா. மல்லிகைப்பூ மனம் வீசும் மதுரைக்காரன்டா" அப்படின்ற மாரிலாம் நீங்க பேசுறீங்களே, பிரச்சாரங்கள்லாம் பண்றீங்களே, எங்க மதுரையில மாற்று மொழி பேசும் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இது மாதிரியான பிரச்சாரங்கள் பண்ணுங்களா பார்ப்போம். இஸ்லாமிய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள்ல இப்படி பேசுங்களா பார்ப்போம். பேச முடியுமா? அந்த மக்கள் நீங்க பேசுற பேச்ச ஏத்துப்பாங்களா? அதை ஏத்துக்கிட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? இன்னும் நீங்க தமிழக மக்கள் முரசொலி பேப்பர தான் படிக்கிறாங்க, கலைஞர் செய்திகள தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? ஆ? ஆனா உண்மையாலே நாம இந்த சுந்தர்சிய பாராட்டியே ஆகணுங்க. கண்டிப்பா நாம சுந்தர்சிய பாராட்டியே ஆகணும். சுந்தர்சியால தான் மனுஷன் இப்படி மாறி போயிருக்காரு. ஆளாளப்பட்ட பிடிஆரையே பப்ளிக்ல அழ விட்டுருக்காரு. கதற விட்டுருக்காரு. இதனாலே நாம சுந்தர்சி அவர்களுக்கு பாராட்ட தெரிவிச்சே ஆகணும். கண்டிப்பா சுந்தர்சி அவர்கள் இந்த தேர்தல்ல வின் பண்ணணும். வின் பண்ணியே ஆகணும். எப்பேர்ப்பட்டவர் நம்மளுடைய பிடிஆர். அவரையே கதற விட்டுருக்காருன்னா, சுந்தர்சி சாதாரணமான நபரே கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த தேர்தல்ல சுந்தர்சி வின் பண்ணியே ஆகணும். பண்ணணும். வின் பண்ணணும். ஒட்டுமொத்த திருட்டு திராவிட கோஷ்டியையுமே இந்த மனுஷன் சிங்கிள் ஹேண்டடா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கதற விட்டுருக்காரு. கதற கதற விட்டுருக்காரு. பப்ளிக்ல பிரச்சாரத்துல பிடிஆர் அவர அழ விட்டுருக்காரு. பாருங்க, எப்பேர்ப்பட்ட நபர் பிடிஆர். அவரையே இந்த மனுஷன் அழ விட்டுருக்காருன்னா, பிடிஆரை விட பவர்ஃபுல்லான பெர்சன் சுந்தர்சி அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ சுந்தர்சி அவர்கள் வின் பண்றதுக்கு நாம இறைவனை பிரார்த்திப்போம். பார்ப்போம். 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வரும். அதையும் நாம பார்ப்போம். வந்தே